Good afternoon, students. Today class 11th standard, subject economics, lesson 1, introduction to microeconomics. Topic welfare definition. வெல்ஃபேர் டெஃபினிஷன் நலப்பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். நலப்பொருளாதாரத்தோட இலக்கணம் தான் வெல்ஃபேர் டெஃபினிஷன். ஆல்பிரட் மார்ஷல் இந்த வெல்ஃபேர் டெஃபினிஷனை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் மார்ஷல். ஆல்பிரட் மார்ஷல் அப்படின்னா 1842 to 1924. ஆல்பர்ட் மார்ஷல் அப்படின்ற ஒரு நியூ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு நாட்டுடைய நலனையோ ஒரு நாட்டுடைய மக்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்காரு. அந்த டெஃபினிஷன் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆல்பர்ட் மார்ஷல் 1842 to 1924 இன் இஸ் புக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அவருடைய பிறப்பு மற்றும் இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1842 அண்ட் 1924. அவர் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணால் 1890 ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட நேம் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதார கோட்பாடுகள் அப்படின்ற ஒரு புக்கில் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும், எக்கனாமிக்ஸ்னு ஒரு வரையறையை கொடுத்துருக்காரு. பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆர் economics is a study of mankind in the ordinary business of life. It examines that part of individual and social action which is most closely connected with the attainment and with the use of a material requests of well-being. Thus, it is one side a study of wealth and on the other and more important side a part of study of man. ஆல்பர்ட் மார்ஷல் 1890 ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த புக்கில் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. பொலிட்டிக்கல் எக்கனாமி, அரசியல் பொருளாதாரமாக அல்லது பொருளாதாரம் என்பது சாதாரண மனிதனுடைய நடவடிக்கைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இயலுக்கு பேர் தான் சொல்லணும் பொருளியல், அதை எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. A study of mankind in the ordinary business of life. ஒரு சாதாரண மனிதனுடைய நடவடிக்கைகள் மற்றும் அவனுடைய வாழ்வை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்பு பேர் சொல்லலாம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தர. ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேருக்கு தான் அதிக அளவு முக்கியத்துவம் தரணும். மனிதனுடைய மேம்பட்ட வாழ்க்கைக்காகவும் அவனுடைய நலனுக்காகவும் ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்றது செயல்படணும். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்கிறது. அதில் இன்னொரு சைடில் எதுக்கு முக்கியத்துவம் தரணும்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் தான் எது சொல்லணும்னா வெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தராரு. தட் இஸ் ஒன் சைட் எ ஸ்டடி ஆஃப் வெல்த் அண்டு அனதர் அண்டு ஆன் த அதர் அண்டு மோர் இம்பார்ட்டன்ட் சைடு எ பார்ட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் மேன். இந்த ஆல்பர்ட் மார்ஷல் அப்படின்றது ஒரு புறம் மனிதனை பற்றியும் மற்றொரு பக்கத்தில் மனிதனுடைய நலனை பற்றியும் மற்றொரு இன்றியமையாத பக்கத்தில் என்ன சொல்கிறார், செல்வத்தை பற்றியும் ஆய்வு செய்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்ஷல் டெஃபினிஷன்ஸ். மார்ஷலோட டெஃபினிஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனுடைய நடவடிக்கைகளை பற்றி ஹியூமனுடைய டெய்லி லைஃப்பை பற்றியும் அவனுடைய சாதாரண நடவடிக்கைகள் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய நலனுக்கு முக்கியத்துவம் தரணும், மற்றொரு இன்றியமையாத பக்கத்தில் தான் எதுக்கு தரணும், செல்வத்துக்கு வெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தராரு. அப்படி இருந்தால் தான் அது என்ன சொல்லலாம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் த பி ஆல் அண்ட் எண்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக்ஸ். இந்த வெல்த் அப்படின்றது தான் பொருளாதாரத்துடைய ஆரம்பம் மற்றும் முடிவும் அப்படின்னு சொல்கிற கருத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்கவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் என்பவன் அவனுடைய நலனை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போது பொருளாதாரத்துடைய ஆரம்பம் முடிவும் என்பது வெல்த் அப்படின்றது இல்லை, மனிதனுடைய நலம்தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்டிவிட்டீஸ் மேன் ப்ரொமோட்ஸ் பிரைமரிலி வெல்ஃபேர் அண்டு நாட் வெல்த். The science of economics contains the conscience of ordinary people who are moved by love and not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. Economics is a social science. It studied people in the society who influence in
இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர். எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு சோஷியல் சயின்ஸ், சமூக அறிவியல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு தனி மனிதனையும் ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் மக்களுடைய நலனை பற்றியும் படிக்கிறதுக்கு பேர் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நலனுக்கு மட்டுமே என்ன சொல்கிறாங்க, முக்கியத்துவம் தருவாங்க. அது செகண்டாக தான் எதுக்கு தருவாங்க, வெல்த்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிரிட்டிசிசம் அப்படின்னா திறனாய்வு. மார்ஷல் ரிகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ், he does not consider immaterial things. மார்ஷல் அப்படின்றது ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் தர்றாரு. does not consider important material things such as the service of a doctor, a teacher and so on. They also promote people welfare. In the theory of wages, Marshall ignores the amount of money that goes reward for the service of immaterial service. Marshall definitions is based on the connected concept of welfare, but is not clearly defined. Welfare varies from person to person, country to country, and one period to another. Marshall clearly distinguishes between those things that are capable of promoting welfare of people and those things that are not. Things like liquor that are not capable promoting welfare but command. Okay, welfare definitions. The criticism. Welfare definitions அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பகுதியில் மக்களுடைய நலனையும் மற்றொரு இன்றியமையாத பக்கத்தில் என்ன சொல்லலாம், செல்வத்தை பற்றியும் ஆய்வு செய்கிறது பேர் தானே சொல்லலாம்னா வெல்ஃபேர், நலப்பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நலப்பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல். அந்த ஆல்பர்ட் மார்ஷல் பண்ண என்ன சொல்கிறோன்னா நியூ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா வெல்ஃபேர் டெஃபினிஷன். அந்த வெல்ஃபேர் டெஃபினிஷனை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல். வெல்த் டெஃபினிஷன் சொன்னதுன்னா ஆடம் ஸ்மித். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன், பற்றாக்குறை இலக்கணம், அந்த ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் சொல்கிறது யாருன்னா லைனல் ராபின்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட் எக்கனாமிக் வெல்ஃபேர். இந்த டெஃபினிஷன் சொன்னதுன்னா பால் சாமுவேல்சன். இந்த 4 டெஃபினிஷனில் ஒரு 1 மார்க்கு ப்ளஸ் ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் இருக்குது. இதில் இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு டெஃபினிஷனை 2 மார்க்லேயும் கேட்பாங்க கம்பல்சரி. இந்த டாபிக்ஸ் நல்லா படிங்க. தேங்க்யூ.